நீங்க கைட்டி விட்ட செருப்பையாவது அங்க மேல வைங்க. கருப்பு தமிழன் தெரிகிறது ஒரு ரீசன் வந்து சூப்பர் ஸ்டார் தான். 25 வருஷம் கழிச்சு அந்த படம் யாராலையும் சொல்ல முடியாது. நல்ல படம், செம்ம ஸ்க்ரீன் பிளே, ஏஆர்எம்மோட மியூசிக் தான் வேற லெவலு. அண்ட் தலைவர் ஸ்டோரி எழுதியிருக்கான்றதை அவர் இப்போ ரீசெண்டாக இன்டர்வியூ கொடுக்கும்போது எனக்கும் தெரியும். அது வந்துட்டு பயங்கரமான ஸ்டோரி, டைலாகாக இருக்கட்டும், எல்லாமே படத்தில் மாசில் தான் படமே செம்ம மாசான படம். ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு பயங்கரமாகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூப்பர் படம். நீலாம்பரி நம்ம தான் சொல்லவே முடியாது. நீலாம்பரி எப்போவுமே வந்துட்டு ஒரு மென் டு மென், உமன் டு உமன் அப்படியே பார்த்துட்டு ஒரு மென்னுக்கு உமன் வந்துட்டு வில்லனிசமாக அப்பயே யோசிச்சிருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு சூப்பர் ஸ்டார் வந்துட்டு அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுக்குறது வந்துட்டு ரொம்ப அழகான விஷயம். அதை நம்ம இப்போ வந்துட்டு இது பண்ணலாம். ஆனால் இப்போ நம்ம ரீசெண்டான படத்தில் பார்க்குறதும் இல்லை, இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே உள்ள படமும் பார்க்குறது இல்லை. ஸோ சூப்பரான ஒரு விஷயம். சூப்பராக படத்தில் உங்களுக்கு பிடிச்ச வாசகம் ஒரு டைலாக்குமே என் வலி தனி வலி போட அந்த ஆண்டவனே இருக்கான். அப்பா நான் எல்லாமே ரீல்ஸில் பார்த்துருக்கேன். படம் 10-15 தடவை பார்த்துருந்தாலும் தேட்டரில் இந்த மாதிரி மாஸ் ஆடியன்ஸோட பார்க்கும்போது சூப்பராக இருக்கு. பட்டத்துக்கு நிறைய பேர் போட்டி போகிறாங்களே பாருங்க. ஒரே சூரியன், ஒரே சந்திரன், ஒரே சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். வேறு யாருமே வரவே முடியாது. அது கஷ்டத்தை தாண்டி யாரும் யோசிக்க முடியாதுங்க. இந்த ஸ்லோமோவை தாண்டி வந்துட்டு எனக்கு இந்த ஆளை ஞாபகம் இல்லைன்னு சொல்லி தெலுங்குல ஒருத்தர் சொல்கிறாரு. தகுதியே கிடையாது அவர் சொல்கிறதுக்கு. ராம்கோபால் வர்மா அவர் சொல்கிறது தகுதியே கிடையாது. ஏன்னா ஒரு ஸ்டைல் சாம்ராட்டுன்னு வாங்க. ஸோ நம்ம ஷாருக் கானை வச்சு பாலிவுட் தெரியுதுன்னா இந்தியன் சினிமா வெளிநாட்டில் தெரிகிறதுக்கு முக்கியமான ரீசன் அது ஒரு கருப்பு தமிழன் தெரிகிறதுக்கு ஒரு ரீசன் வந்து சூப்பர் ஸ்டார் தான். அது யாருமே ஒத்துக்க முடியாது. கருப்பு ஹீரோஸ் வந்து அதுக்கப்புறம் வந்திருக்காங்க. கருப்புன்னு சொல்கிறது தப்பு தான், ஆனால் யாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அது சூப்பர் ஸ்டார் தான் அதை பிராண்டாக மாற்றினார். அதுக்கப்புறம் வந்து தான் தனுஷ் எல்லாரையும் நம்மளுக்கு வந்து ஏற்றுக்கிறோம். ஸோ அதுக்கு முக்கிய விதை போட்டது சூப்பர் ஸ்டார் தான். அரசியல் வரல எப்படி பாருங்க? சூப்பர் ஸ்டார் அரசியல் வரல எப்படி பாக்குறீங்க? அது நல்ல விஷயமா தான் பார்க்குறேன். அவர் சொன்னதாக இருக்குல்ல, அவரும் என்ன சொல்லியிருந்தார், இந்த மாதிரி நான் வந்தேன்னா என்னோட ஃபேன்ஸ் அது குழம்பும் அது இதுன்னு சொன்னார். ஸோ அதை நான் நல்ல விஷயம் தான் பார்க்குறேன். அது இப்போ இருக்கிற ஆக்டர்ஸ்க்கு அந்த அரசியல் வரல. அவங்க சில விஷயம் பண்ணுறாங்க. புதுச்சேரியில் போயிட்டு ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு இது பண்ணுறான் அப்படின்றாரு. அது தேவையில்லாத விஷயம் தானே. அது சூப்பர் ஸ்டார் வந்து தவிர்த்தது ரொம்ப நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். 25 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற படத்தை அது நான் பிறகவே இல்லை. இப்போ எனக்கு 23 வயசு ஆகுது. ஆனால் அந்த படத்தை இப்போ பார்க்கும்போதும் ஒரு புது படம் பார்க்குற அந்த ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தலைவரை கூலி படத்துக்கு அப்புறம் இப்போ திரும்பவும் தேட்டரில் வந்து பார்க்கறது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த நீலாம்பரி அந்த படத்தில் இருக்க ஒரு கேரக்டரும் இருக்கணும். எல்லா கேரக்டருமே அவ்வளோ அழகாக கதை நம்ம சாரோடது தான், தலைவரோடது தான் கதை. திரைக்கதை அவர் அழகாக எழுதி அந்த படத்தையே ஒரு மாதிரி எங்கேஜிங்காக எடுத்துகிட்டு போயிருப்பார். 25 வருஷம் கழிச்சு அந்த படம் யாராலையும் சொல்ல முடியாது. இப்போ பார்க்குற ஒரு ஃப்ரெஷ் மூவி மாதிரி தான் அந்த படம். ஒரு சீனுக்கும் அவ்வளோ கிளாப்ஸு, அவ்வளோ இது எமோஷன்ஸ், எமோஷனாக அவ்வளோ கனெக்ட் ஆச்சு. படம் பார்க்க ரொம்ப சூப்பராக அருமையாக இருந்துச்சு. தமிழகத்தின் என்றும் நிரந்தர சூப்பர் ஸ்டார் நம்ம தலைவர் ரஜினிகாந்த் மட்டும். சூப்பராக இருக்குது ப்ரோ, நல்லா இருக்குது. ரொம்ப வருஷமாக இந்த ஒரு படத்துக்காக தான் வெயிட்டிங். எப்படியே வந்துச்சு, பார்த்தாச்சு. இனிமேட்டு எனக்கு வேறு ஏதோ ஒரு படம் வந்து பார்க்கணுன்ற ஆசைலாம் இல்லை. இந்த ஒரு படத்துக்காக தான் வெயிட்டிங். எல்லா படமும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இது பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. உண்மையான தலைவரோட பர்த்டே ட்ரீட்னா இதுதான். ரொம்ப அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஊஞ்சல் சீன்லாம் 4-5 வாட்டி ரெக்வஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ நீங்களும் பாருங்கள், வந்து எப்படியாவது அடுத்த ஷோ கிடைச்சாலும் வந்து பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல்லு சுற்றி எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ரொம்ப பயங்கரமான வைப்பு. தேட்டருக்கு வந்து பாருங்கள். நிறைய படம் நம்மளே கேடிவி நிறைய இதில் வந்து நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். டிவியில் பார்க்குறது வேறு, இப்போ தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுன்றது வேறு. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். எல்லா படத்தையும் டிவியில் பார்க்குறதோ ஃபோனில் பார்க்குறதோ அதெல்லாம் வேஸ்ட்டு. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஒரு நல்ல படம் தேட்டரில் பார்க்கணும். அதே ஃப்ரெஷ்ஷாக இருக்காது எல்லாருமே. அதே மாதிரி தான் இருக்குது. அதை விட இன்னும் சூப்பராக இருக்குது. எனக்கு டிவியில் பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ ரொம்ப பெருசாலாம் தெரியல. பட் தேட்டரில் இது அதாவது என்ன சொல்கிறது, இது வரைக்கும் பார்த்த கமர்ஷியல் படத்துலேயே ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரி இருக்குது. உள்ளே இருக்கிறது அவ்வளோமே 2K 3K 4K தான் இருக்குது. இன்னும் நிறைய பேர் வர வேண்டியது இருக்குது. பயங்கர மாசாக இருக்குது. எந்த டைலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? டைலாக் எல்லா டைலாக்குமே சூப்பராக இருந்து. பர்டிகுலராக ஒரு சில டைலாக் தான் சொல்ல முடியும். அதாவது அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு ஆம்பளையும், அளவுக்கு அதிகமாக கோபப்பட்டு பொம்பளையும் சரி நல்லா வாழ்ந்த சரித்திரமே கிடையாது. அந்த ஒரு டைலாக் இருக்குது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் முன்னேறும்போது நிறைய தடைகள் வரும். அதை வந்து நம்ம படிக்கலாம் நினச்சிக்கணும். அப்படி ஸ்டெப்பை முன்னேறதுக்குள்ள ஒரு டைலாக் இருக்குது. அப்புறம் அதாவது எப்படின்னா ஒருவேளை நீலாம்பரி கட்டில் ஐஸ்வர்யா ராய் நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் ரஜினி சாரே சொல்லியிருந்தாரு, அவங்களதான் நல்லா இருந்திருக்கும். அவங்க நல்ல கேரக்டர் தான். ரஜினி சார் செலக்ட் பண்ணியிருந்தா நல்ல கேரக்டராக தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த கதைக்கு ரம்யா கிருஷ்ணன் மேடம் தான் அமையணும்னு விதி. அது மாற்ற முடியாது. அது கேஎஸ் ரவிக்குமார் சார் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று ரம்யா கிருஷ்ணன் மேடமும் பின்னி மெடல் எடுத்திருக்காங்க. ரஜினி சார் அதுக்குள்ள வாய்ப்புகளை அவங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. எல்லாமே அமையணும். முதல்ல சினிமாவே வந்து அமையணும். அதாவது என் தாயின் கருவறையில் கூட 10 மாதம் தான் நான் இருந்தேன். தலைவா,
நீங்கள் என் மனதில் என் ஆயுள் இருக்க வரைக்கும் நீண்டூடி வாழ வாழ்த்துகிறேன். இன்னும் என் தாய் கருவில் கூட 10 மாதம் தான் நான் இருந்தேன். ஆனால் நீங்கள் என் மனசில் வந்து என் வாழ்நாள் கூட நான் விடுற மூக்கில் விடுற மூச்சாக இருக்கட்டும், நான் சுவாசிக்கிற நடையாக இருக்கட்டும், என்னோடய வழிகாட்டுதலாக இருக்கட்டும், நான் கடந்து வந்த சோதனையான பாதையாக இருக்கட்டும், சாதனையான பாதையாக இருக்கட்டும், எல்லாமே தலைவா உன்னை பார்த்து தான் வந்தேன். அதனால் கூடிய சீக்கிரம் போயஸ் கார்டன் என்னை கூப்பிட்டு உங்களை நான் நேரில் சந்திக்கணும்னு என் வாழ்க்கையில் இது பண்ணிக்கிறேன். கடவுளை நேரில் சந்தித்தா எப்படி ஒரு நர்வஸ் ஆகுமோ அந்த மாதிரி சூரியனுக்கு செல்ல முடியாது, சூப்பர் ஸ்டார் வெல்ல முடியாது, கருணாகத்தை கொஞ்சாது, சூப்பர் ஸ்டார் மிஞ்சாத. அமெரிக்காவில் இருக்க கூகுளாக இருந்தாலும் சரி, வல்லரசு நாடாக இருந்தாலும் சரி, வியக்க வச்ச உலக மேப்பில் எந்த படத்துக்கு நீங்கள் ஷூட்டிங் போனாலும் அங்கத்தி நாட்டோட கவர்னரும் அங்கே இருக்க ஐயர் அஃபீஷியலும் தம்பிக்கை வச்சு மேப்பை வச்சுட்டு உனக்கு எந்த இடம் வேணும் தலைவாகும் கால் மட்டும் பதி அப்படின்னு கவர்னராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சொல்லக்கூடிய ஒரு இம்ப்ரெஸ்ஸு, உன் கண்ணை பார்த்தவொன்னே ஒரு கவர்ச்சி, அந்த அன்பு, அந்த காதல் ஆண் பெண்ணுக்கே வராது தலைவா. அந்த காதல் உன் மேலே வந்து 6.5 கோடி ஜனங்களும் பைத்தியமாக இருக்காங்க தலைவா. ஒவ்வொரு ஓட்டியும் போயஸ் கார்டனில் நாங்கள் உருண்டு வந்து உங்களை பார்க்கும்போது இது வரைக்கும் உங்களை பார்க்க முடியல. நீங்கள் கடந்து வந்த பாதையும், நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் கேட்டில் ரஜினிகாந்த்னு ஒரு வாசகம் எழுதியிருக்கீங்க. இந்த வாசகத்துக்கு பின்னாடி ஃபோட்டோ எடுத்துக்கிற பெருமை இருக்குது பார்த்தீங்களா. திருப்பதியில் வந்து விவிஐபி பிரேக் இருக்குது. ஓம் நமோ நாராயணான்னு என்ட்ரன்ஸில் இருக்கும். அந்த மாதிரி ஓம் நமோ ரஜினிகாந்தாய நமகன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிறதுலே ஒரு பெரிய விஷயமா நடக்கிற, ஒரு இயல்பு வாழ்க்கையை முடக்கிற, ஒரு காட்டாற்று வெள்ளமாக அன்பை வச்சுருக்கிற ஒரே விஷயம் தலைவா உங்கள்கிட்ட மட்டும்தான். தலைவா நீங்கள் உங்களை நாங்கள் நேரில் பார்க்கணும். நேரில் பார்க்குறதுக்கு அடுத்த பிறந்த நாளுக்காவது நீங்கள் கைட்டி விட்ட செருப்பையாவது அங்கே மேலே வைங்க உங்களோட மெயின் கேட் என்ட்ரன்ஸில். அதை பார்த்தாவது அது கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு 6.5 கோடி ஜனங்க வெயிட் பண்ணுறாங்க. தலைவா ப்ளீஸ் 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 மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே. பிறந்த நாள் காணும் மனித நேயமே, ஆள பிறந்த ஆன்மீகவாதியே, கடவுளை படைத்த நாள் டிசம்பர் 12 தேதியல்ல உலகத்தின் மறுபாதி. வரலாற்றில் வர இந்தியா மேப்பை பிரித்தா கூட அந்த உருவம் கூட சூப்பர் ஸ்டாராக தெரியுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்ட்ரி படித்த ஒரு 7th ஸ்டாண்டர்ட் பையன் வந்து அண்ணாநகர் SBYயில் சொன்னான். ஒரு இளமை பருவத்தில் இருக்க ஒரு ஸ்கூல் பசங்க படிக்கிற பசங்களை கூட ஹிஸ்ட்ரியில் எங்கே சூப்பர் ஸ்டாரோட படம் காணும்னு கேட்குறான். கல்வித்துறைக்கு என்னோட தாழ்மையான வேண்டுகோள், அவரோட வாழ்க்கை வரலாறு ஒரு படமாக எடுத்து அதை வந்து ஹிஸ்ட்ரி புக்கில் வைக்கணும்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்கு என்னோட தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறேன்.